ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். மகாசிவராத்திரி வருது. அன்றைக்கி ஒரு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அன்னதானத்துக்காக ஒரு ₹111 மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் இருக்குது பிரார்த்தனையில் வைக்கிறதுக்கு, அந்த டீட்டெயிலை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. அந்த பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த மெத்தட்ஸ் என்னங்கிறதையும் நான் இந்த ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஜிபே நம்பர் அண்ட் கியூஆர் கோடும் இருக்குது. ஓகேவா? ஃபர்தர் ஃபாலோஅப்ஸ்க்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருவேன். நீங்கள் அந்த 11 to 11:30 இருக்கும் இன்றைக்கி நைட்டு. ஓகேவா? இது ஒரு பவர்ஃபுல்லான டே. அந்த டைமில் உங்களோட இந்த பிரார்த்தனை ரொம்பவே பலித்தமாகும். அதுக்காக தான் இதை கண்டக்ட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி பலனடைங்க. இன்றைக்கி நம்ம மகா சிவராத்திரிக்கான ஸ்பெஷல் ரீடிங் எடுக்கிறோம். இந்த ஸ்பெஷல் ரீடிங்கில் 3 பைல் வைக்கிறேன். உங்களுக்கு அந்த பைல் எப்படி சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, 3 ஃப்ளவர்ஸ் தெரியும் ஸ்க்ரீனில். அந்த ஃப்ளவர்ஸ் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மகா சிவராத்திரி அன்னைக்கு அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்குது, அவரோட கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல வராரு, உங்களுக்கான கைடன்ஸ் என்ன, பிளெஸ்ஸிங்ஸ் என்ன, உங்களோட எதிர்பார்ப்புகள், சவால்கள் என்ன, எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பைல். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு, என்ன பிளெஸ்ஸிங்ஸ் தராரு இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சிவன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி சிவனுக்கு ஓம் நம சிவாயன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு வாங்க. அவரை நீங்கள் எந்த மாதிரி கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி கூப்பிட்டுங்க. ஓம் நம சிவாயன்னு சொன்னால் பிடிக்குமா, அப்பான்னு சொன்னால் பிடிக்குமா, டேடின்னு சொன்னால் பிடிக்குமா, சொல்லுங்கள். ஓகேவா? அவர் அக்செப்ட் பண்ணிக்குவார். எப்படி கூப்பிட்டாலும், எந்த லாங்குவேஜில் கூப்பிட்டாலும் சரி, இறைவன் ஒருத்தர் தான். ஐ லவ் யூ டேடின்னு சொன்னாலும் ஓகே, அக்செப்ட் பண்ணிக்குவார். ஓம் நம சிவாய, சிவாய நமஹ அப்படின்னு எப்படி சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த வார்த்தையோட உங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஏஞ்சல் கார்டு வழியாக என்ன கைடன்ஸ் சொல்கிறாரு, என்ன பிளெஸ்ஸிங் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ரெக்கவரி. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க சம்திங் ஏதோ கொஞ்சம் மனம், உடல் ரெண்டுமே கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ இதிலேருந்து நீங்கள் வெளில வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உங்களோட 6 சக்கரா இம்பேலன்ஸ் இருக்குது. சீக்கிரம் சரியாவீங்க, ஹீல் ஆவீங்க, மெடிடேஷன்லாம் பண்ணுங்கள். அதனால தான் இங்கே பாருங்கள், அந்த ஒளி மேலே நீங்கள் உங்களுக்கான அந்த ஒரு இது இருக்குது, ஹீலிங் இந்த ப்ராசஸ் இருக்குது உங்களுக்கு. சீக்கிரம் இதிலேருந்து, இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளில வருவீங்க அப்படிங்கிறார். ஓகே, கவலைப்படாதீங்க. ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க, ரொம்ப இது நடக்குமா நடக்காதா ஏதோ சம்திங். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறாங்க. உங்களோட அந்த 7 சக்கரா அண்ட் 6 இம்பேலன்ஸில் இருக்குது. இந்த கார்டு வந்தாலே இது, ஆனால் உங்களோட லட்சியம் இதெல்லாம் பெரிய அளவில் இருக்குது இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு சிலர் ரீகன்சிலேஷனுக்காக நீங்கள் உங்கள் லவ்வர்கிட்ட இருந்தோ, இல்லைனா உங்களோட ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப் கிட்ட இருந்தோ நீங்கள் ரொம்ப நாளாக இவங்ககிட்டேருந்து ஒரு நல்ல பதில் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தாட் உங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது நடக்கும். ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன் இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ப்ரப்போசல் நடக்கலாம். ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஹீலிங் ப்ராசஸ் நடக்க போகுது. நீங்கள் ஹீலிங் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன வேணும்னு நினச்சி இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி நீங்கள் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த விஷயம் ஏதோ உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிறாரு. இதிலேருந்து ஒரு
ரெக்கவரி இருக்குது. இதுலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ கமெண்ட்டில் வந்து ஓம் நம சிவாயன்னு டைப் பண்ணுங்கள். பைல் 1 சூஸ் பண்ணவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. அப்புறம் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு 11 o'clock ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சுருக்கேன். 11 to 11:30 அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க 111 rupees ஃபுட் டொனேஷனுக்கான அந்த இது நீங்கள் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான பேமெண்ட்டு நீங்கள் எப்படி கொடுக்கணுங்கிறத அதில் இருக்க அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? அதோட டீட்டெயிலெலாம் கூட நான் வந்து வீடியோட பிகினிங்லேயே கொடுத்துருப்பேன். வேணாலும் அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. இது வந்து இனம், மொழி, மதம் எல்லாத்தையும் கடந்து எல்லாரும் ஒரே இதில் அந்த அந்த டிவைன் பவரை எடுக்க போகிறீங்க. டிவைன் கிட்ட உங்களோட கோரிக்கையை வைக்க போகிறீங்க. சரியா? அதனால் இவங்க குறிப்பிட்ட மதத்தினர் குறிப்பிட்ட இதில் இருக்கிறவங்க தான் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு கிடையாது. எல்லாரையுமே நான் வந்து வெல்கம் பண்ணுறேன். இறைவன் எல்லாருக்கும் ஒருவர். அந்த நேரம் வந்து டிவைன் பவர் அதிகமாக இருக்கும். உங்களோட அந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். நேர்மறை ஆற்றல் அதிகமாகும். ஓகேவா? சரி. அந்த மாதிரி நேரத்தில் எல்லாருமே ஒரு கூட்டு பிரார்த்தனை செஞ்சு நம்ம வந்து இறைவன்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம கோரிக்கை வைக்கிறோங்கிற போது கண்டிப்பாக அதிலேருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பாரு. நம்மளோட கோரிக்கையை நிறைவேறும். சரியா? ஸோ நிறைய மக்களுக்கு சொல்லுங்கள். நீங்களும் பயனடைங்க. உங்கள் ஃபேமிலியோடு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அம்மா, அப்பா, குழந்தைகள் எப்படி நீங்கள் அதை வந்து ஜாயின் பண்ணோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பர், அந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். ஓம் நம சிவாயன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் செல்லங்களே. பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்கள். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சக்ஸஸ். அந்த கார்டு நான் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு நினச்சேன். அது மேலே வந்து இன்ட்யூஷன் சொல்லிச்சு, அதனால் அதை எடுத்தேன். பாருங்கள், சக்ஸஸ். சந்தோஷமா? இங்கே முயற்சி பண்ணுற விஷயங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துட்டாரு. எவ்வளோ ரெடியாக இருக்காருப்பா அவர். பிள்ளைங்களா, அலாட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். கண்டிப்பாக உங்களோட விருப்பங்கள் நிறைவேறுது. ஏதோ ஒரு ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அது ஒரு திருமணம் முயற்சி பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு பிஸ்னஸ்க்காக முயற்சி பண்ணுறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினச்சிங்க, வாட் எவர் இட் இஸ், கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்கிறார். ஃபர்தராக டாரூட்லேயும் பார்த்துடலாம். எவ்வளோ அழகாக எனக்கு வந்து இன்ட்யூஷன் அவர்கிட்ட இருந்து பிளஸ்ஸிங்ஸ் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கணும். நிறைய மக்களுக்கு இறைவா எனக்கு நான் இதை வந்து கொண்டு போகணும். இன்றைக்கி இந்த ஒரு பேரில் ரீடிங் அவரோட அந்த பிளஸ்ஸிங்ஸை வந்து மக்களுக்கு ரிசீவ் பண்ண வைக்கணும். என்னால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ சென்ட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக அவர் எவ்வளோ ரெடியாக இருக்கார் பாருங்கள். உங்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுத்து உங்களை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஃபஸ்ட்டு கார்ட்லேயே ஹீலிங் தான். உங்களுக்கு ரெக்கவரி இருக்குது. ஓகேவா? உங்களோட பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆக போகிறீங்க. உங்களோட ஆறா சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது. ஃபஸ்ட் 1 கார்டுக்கு சொல்கிறேன், ஃபைல் 1க்கு. எஸ், ஒரு சிலர் ஃபைனான்ஸ்க்காக ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கீங்களா? கண்டிப்பாக ஃபைனான்ஸ் சுச்சுவேஷன் சீக்கிரமே ஸ்டெபிள் ஆக போகுது. சந்தோஷமா? ஒரு நிறைவு தன்மை தரப்போகிறாரு. வாங்க, என்னென்ன வேணுமோ கேளுங்க அப்பா கிட்ட. டிவைன் கிட்ட எல்லாமே இருக்குது கைஸ். அதை எப்படி எடுக்கணும், எப்படி அந்த பவரை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கணுங்கிறது தான் அங்கே ப்ராக்டிஸே. வா, உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல வரன் அமையலாம். திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கவங்களுக்கு திருமணம் கூடும். ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தில் இருக்கீங்களா? உங்கள் ரிலேஷன்ஷிப் சரியாகலாம். அதை நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் கொண்டு போகலாம். உங்களுக்கு பேலன்சிங் வேண்டும். ஒரு நல்ல டைமுக்காக டிவைனும் அலைன் ஆகி காத்துட்ருக்காங்க. அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணுங்கள் சார். அதுக்கான நேரம் தான் கைக்கூடி வருது.
உங்களை பேலன்சிங்காக வைக்கணும். ஓகேவா? இந்த கார்டு வழியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஓகே. அதே மாதிரி ஃபைனான்ஸ் ரீதியாக நீங்கள் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஃபைனான்ஸ் திடீர் ஒரு பணவரவு அது வந்து எப்படின்னா நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் திடீர்னு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வரலாம். அதே மாதிரி நீங்கள் டே டு டே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ஒர்க்கில் வந்து ஏதோ ஒரு ப்ரமோஷன் சம்திங் ஏதோ உங்களுக்கு வந்து இந்த மணி ரிலேட்டடான விஷயங்கள்லேருந்து இப்போ சில பேர் வந்து நீங்கள் லோனுக்காக அப்ளை பண்ணுறீங்க, அந்த மாதிரி சம்திங் மணி ரிலேட்டடான விஷயம், ரிலேஷன்ஷிப்காக திருமணத்துக்காக கேட்டுட்ருக்கீங்க, அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஒரு சில உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், திருமணத்தில் வந்து இது பண்ணணும், நம்ம திருமணத்துக்கான முயற்சி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சிங்கனாலும் கண்டிப்பாக பலிதமாகும். சக்ஸஸ் இருக்குது. உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபைனான்ஸ் ரெண்டுமே ஸ்டெபிலிட்டி ஆகக்கூடிய நேரம் இது. அலைன் ஆகுது. உங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. உங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆஸ்லேஷனில் இருக்கீங்க. இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஆமாவா இல்லையா கமெண்ட்டில் பதிவிடுங்க. கண்டிப்பாக ஆஸ்லேஷனில் இருக்கீங்க. நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ், கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. ஆமாவா இல்லையா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. பைல் 2 சூஸ் பண்ணவங்க சிவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓம் நம சிவாயன்னு டைப் பண்ணுங்கள் கைஸ். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மகா சிவராத்திரி 11 மணிக்கு நைட்டு நான் வந்து ப்ரேயர் மீட்டிங் வச்சுருக்கேன். முடிஞ்சால் அதில் கலந்துக்கிட்டு இறைவனோட அந்த ஆசீர்வாதங்களை வாங்குங்க. ஏன்னா இது கூட்டு பிரார்த்தனை, பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த நேரமும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான நேரம். ஸோ நாங்கள் ரெடி இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க. நீங்கள் ரெடியாக ரிசீவ் பண்ணிக்க. ஏஞ்சல்ஸ் கார்டு வழியாக சொல்லிட்டார். நாங்கள் டிவைன் உங்களுக்காக இவ்வளோ அலைன் பண்ணி உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறோம். நீங்களும் வந்து அலைனாக இருங்க. உங்களை வந்து மைண்டை வந்து சரி பண்ணிக்கோங்க. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் ஆஸ்லேஷன் மைண்டு இருக்குது. ஏதாவது ஹீலிங் வேணும்னா ஹீலிங் எடுத்துக்கோங்க. ரேக்கி ஹீலிங் ஃப்ளவர் தெரப்பி வேணும்னாலும் பிஃபோர் தட் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த இதில் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாலும் ப்ரேயரில் கலந்துக்கிட்டாலும் ஹீல் ஆவீங்க. இந்த பிளெஸ்ஸிங்ஸை வாங்க முடியும் உங்களால். ஓகே. சரி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு சிவபெருமான் என்ன சொல்ல வராரு, என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க போகிறாரு பார்க்கலாம். ஓம் நம சிவாய. ஓம் சிவ சிவ ஓம். 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 அவர் ரொம்ப ரொம்ப அன்பான கடவுள் தெரியுமா? என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருவார். அவரோட ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே அதுதான். யார் என்னன்னெலாம் பார்க்க மாட்டார். இவனுக்கு கொடுக்கலாமா இவனுக்கு கொடுக்கக்கூடாது அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவரை வந்து அவரோட பக்தர் அவரை நினச்சி வேண்டி வரவங்க கேட்டிங்கன்னா அள்ளி கொடுக்கறதுல வல்லல்லைங்க என் அப்பன். அப்படி ஒரு அன்பு தெய்வம் அவர். தாயுமானவர். எஸ். வா. இந்த நியர் ஃப்யூச்சர் இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் பலிதமாகும். எப்போ பலிதமாகும்னு ஏதோ கேள்வி இருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் எப்போ என் வாழ்க்கையில் கிடைக்கும், நான் எப்போ எனக்கு நடக்கும், எனக்கு எப்போ ஒரு நல்ல லவ் ரிலேஷன்ஷிப் அமையும், திருமண வாழ்க்கை அமையும், ஒரு ஜாப் கேரியர், அது என்ன ஒரு இதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது எப்போ வேணாலும் நடக்கலாம். நாளைக்கே நடந்துடலாம். அது டைம் கிடையாது. எப்போ வேணாலும் அது கிடைக்கும். இப்படிங்கிற மாற்றத்தில் செய்வார். அதுதான் சொல்கிறேன் இந்த கார்டு வழியாக. ஃபர்தராக வந்து டாரூட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பாருப்பா, ஃபஸ்ட்டு கார்டு வந்து ரெக்கவரி. உங்களை வந்து ஹீல் பண்ணுறாராமா. ஹீல் பண்ணிவிட்டு அடுத்து சக்ஸஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? பேலன்சிங்காக இருக்கணும். அதை செகண்ட் கார்டில் கொடுத்துட்டார். 3வது கார்டில் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எப்போ டேடி நடக்கும், எப்போ டேடி, நாங்கள் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணுறோம், ரொம்ப நாளாக ப்ரே பண்ணுறோம், ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன். ஒரு சிலர் ஜீசஸ் கூட நீங்கள் நினச்சி ஜீசஸ்கிட்ட கூட அந்த மாதிரி கேட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ எப்போ என் விஷயஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனே,
நான் அடி மேலே அடி வாங்கிட்டுருக்கேன், எனக்கு எப்போ தான் ரெக்கவரி இருக்குது. அது அழகாக பைல் 1 பைல் 2 பைல் 3ல் உங்களை ஹீல் பண்ண வச்சு உங்களுக்கான சக்ஸஸை கொடுத்து அந்த சக்ஸஸ் எப்போ வேணாலும் கிடைக்கலான்ட்டார் பாருங்கள். எஸ், மோஸ்ட் ஆஃப் நியூ பிகினிங்ஸ் ஏதோ ஒரு அட்வென்ச்சரஸ் ஏதோ பண்ணுறீங்க உங்கள் தொழில் ரீதியாகவோ இல்லைனா உங்களோட ஜாபுக்காகவோ ஏதோ சம்திங் ரொம்ப அட்ராக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் வந்து எப்போ வேணாலும் அந்த நல்ல விஷயஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வா, எஸ், இந்த கார்டு வழியாக பார்க்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல உங்கள் மனசில் இருக்குது செகண்ட் லைஃப்காக. கண்டிப்பாக இது வந்து இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும். ஆல்ரெடி சிங்கிளாக இருப்பீங்க, திருமணமாகி சிங்கிளாக இருக்கலாம், இல்லைனா லவ் லைஃப்பில் சிங்கிளாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் நீங்கள் திருமணத்துக்காக கேட்குற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இது வந்து ரொம்ப வந்து அன்பான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரலாம். ஒரு சிலர் மெயில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எனர்ஜி, ஃபீமேல் பார்க்குறீங்க மெயில் எனர்ஜி, அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷில் இருக்கலாம், இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. இந்த திருமணத்துக்கான விஷயங்கள் டக்குன்னு உங்களுக்கு கைகூடும். காட் பிளஸ் யூ. அப்பா சிவனுக்கு நன்றி சொல்லுங்கடப்பா. அடாடாடாடா, என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, என்ன அம்மா என்ன, அவர் தாயுமானவர், தாயுமான சுவாமி, அவருக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ். முடிஞ்சால் மகா சிவராத்திரி அன்றைக்கி நைட்டு ப்ரேயர் மீட்டிங்கில் கலந்துக்கோங்க. எவ்வளவோ பண்ணிட்டு போகிறீங்க, இதில் கலந்து நான் நிறைய பேரோட சேர்ந்து அந்த பிரார்த்தனை வைக்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து அவர் அள்ளி கொடுக்குறல வள்ளல், வரங்கள் அள்ளி கொடுப்பார். யார் எவருன்னெலாம் பார்க்க மாட்டார். நான் இவனுக்கு தான் கொடுக்கணும் அவனுக்கு தான் கொடுக்கணும்லாம் பார்க்க மாட்டார். ஆனால் அவரோட வரத்தை தப்பாக யூஸ் பண்ணாதீங்க, நல்ல விஷயத்துக்கு கேளுங்க. நான் வந்து என்னோடய இறைவன்கிட்ட நான் இப்படி தான் நான் வைப்பேன் எப்போவுமே இன்டென்ஷன். நல்ல விஷயத்துக்காக, உங்களை சரி பண்ணிக்கக்கூடிய விஷயத்துக்காக நீங்கள் கேட்குற விஷயங்கள் உங்களுக்கு பலித்தமாகும். அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல், ஓகேவா, உங்கள் நலனில் உங்களுக்காக நீங்கள் கேட்குற விஷயங்கள் கண்டிப்பாக இறைவன் நடத்தி கொடுப்பார். ஆனால் அது மற்றவங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடாது. சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. சரி, பைல் 3 சூஸ் பண்ணவங்க ஓம் நம சிவாயன்னு டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்த காடு வழிபட்டாலும் சரி, அந்த காடு இப்போ சிவனாக இருக்கார் இப்போ இங்கே, ஓகேவா? அவருக்கு நன்றி சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக உங்களுக்கு பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு பாருங்கள். என் பிள்ளைங்களுக்கு நான் ரெடியாக இருக்கேன், அவங்கள எப்படி ரெக்கவர், ஃபஸ்ட்டு கார்ட்லேயே ரெக்கவர், ஹீலிங், 7 சக்கரா ஹீலிங்காக கொடுத்துட்டாரு அங்கே. அதை முடிச்சுட்டு அடுத்தது சக்ஸஸ். அதுக்கப்புறம் அந்த சக்ஸஸ் எப்போ வேணாலும் ரீச் ஆகும் இந்த கார்டு வழியாக. அதுவும் என்ன மாதிரி பிளெஸிங்ஸ், என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் உங்களுக்குங்கிறது சொல்லிட்டார். ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும், மகா சிவராத்திரி அன்றைக்கி எப்படி கலந்துக்கிறது என்னன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவோட பிகினிங்லேயே நான் கொடுத்துட்டேன், ஓகேவா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த டீட்டெயில் வாங்கிக்கோங்க, ஓகேவா? சரி, குருச்சரணம். காட் பிளஸ் யூ.